Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ராகி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகி அல்வா செய்கிறதுக்கு 100 கிராம் ராகி எடுத்திருக்கேன். 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்ச பிறகு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியில் விட்டு நல்லா பிழிஞ்சு ராகி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு தவா வச்சுட்டு தவா நல்லா காய்ஞ்ச உடனேயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10 முந்திரி பருப்பும் 10 பாதாம் பருப்பும் கட் பண்ணி நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கலர் மாறின உடனேயும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி பால் அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கட்டிகள் எதுவும் வராத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆன உடனேயும் நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது திரும்ப ட்ரை ஆன உடனேயும் திரும்ப அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ராகி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறனால இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம மிச்சம் இருக்க நாட்டு சர்க்கரை தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கட்டிகள் எதுவும் வராத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா ட்ரை ஆகி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இப்போ வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த பாத்திரத்துலேருந்து நல்லா சுருண்டு வருது அல்வா. ராகி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அங்கே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். மேலால் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் தூவி விட்டுடலாம். ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. பார்த்த உடனேமே நமக்கு சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு நல்லா அழகாகவும் இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பவுலில் இருக்கிறத ஒரு பிளேட்டில் மாற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.